ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் பேட்ஸ். இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புறா வாங்கி முட்டையை வச்சுட்டு இந்த புறா பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்குது, எத்தனை பேர் ஜோடி ஆயிட்டு அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன வீடியோவில் அந்த லெஃப்ட் சைட் நிற்கிற பேர் வந்து நம்ம வாங்கிட்டோம். போன வீடியோவில் தெரியும் ஃபுல்லாகவே நம்ம ஒரு பேர் தான் வச்சுருந்தோம். கேஜும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் வச்சுருந்தோம். அதுக்கடுத்து நம்ம கேஜும் எக்ஸ்ட்ரா மாற்றிருக்கோம். அது வந்து வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் ஃபுல்லாக தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பேர் புறா வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வீடியோவில் தெரியும். இன்னொரு பேர் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் வந்து லெஃப்ட் சைடு 2 ஆப்பிள் பாக்ஸ் வச்சு டோர் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதில் தான் அந்த நம்ம இப்போ புதுசாக வாங்கின பேரை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ரைட் சைடு நம்ம வீடியோ தெரியுது, அது ஒரு பேர். அதாவது ஒரு பேராக தான் பெட் ஷாப்லன்னு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். பட் நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஏன்னா பேராக தான் வந்துருந்துச்சு, நல்ல ஒரு பேராக இருந்துச்சு. எக்கும் வச்சிருந்துச்சு. வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. நான் எண்ட்லேயும் வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். 2 எக் வச்சுட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா 10 டேஸ் தான் ஆகுது. 10 டேஸ்லேயே எக் வச்சுட்டு. பட் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த பேர் பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் தாண்டிடுச்சு. பட் அவங்க இன்னும் ஒழுங்காக பேர் ஆகிட்டாங்க. பட் இன்னும் எக் வைக்கல. ஏன்னா அந்த கேஜ் தான் பிரச்சனையாக இருக்குது. ரைட் சைடு இருக்கிற கேஜ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி வளர்க்குற மாதிரி டோர்லாம் போட்டோம். பட் அந்த புறாக்கு பார்த்திங்கன்னா அப்படி செட் ஆகலை. அதனால் நம்ம அந்த டோரையுமே எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்றத நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். அதாவது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். எல்லாமே ரெக்கை கட்டு, அதாவது ரெக்கை வெட்டி தான் வச்சுருக்கனால அந்தளவுக்கு பறக்க முடியாதனால தான் செங்கல் கட்டு வச்சுருக்கோம். அதாவது செங்கலில் ஏறி உள்ளக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு இவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா எலித்தொலை தான். அதாவது நம்ம சுற்றி வலை அடிச்சிருக்கோம். நான் அந்த வலையை பற்றின நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அந்த வலையை பற்றி. வலை அடிச்சிருந்தாலும் எலி பார்த்திங்கன்னா அந்த வலையை கரும்பிட்டு உள்ளே வராங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. மேலே ஒரு கேஜும் இருக்குது, கீழே ஒரு கேஜும் இருக்குது. இந்த மேலே உள்ள கேஜில் இப்போதைக்கு புறா வந்து அவ்வளோ தூரம் பறந்து உள்ளே போக சான்ஸே இல்லை. ஏன்னா ரெக்கையை வெட்டி போட்டிருக்கோம். மேபி இதில் வந்து நம்ம பேரில் சிக்கு எடுத்தால் சிக்குக்கு வந்து நம்ம வந்து ரெக்கை கட்டு போட மாட்டோம். அதனால் அந்த சிக்குக்காண்டி தான் நம்ம வந்து அந்த மேலே உள்ள கேஜி ரெடி பண்ணோம். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 பேர்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 பேர்டு. இப்போ ரீசெண்டாக நேற்று போய் நம்ம ஒரு பேர் வாங்கிட்டு வந்தோம். பேரா அப்படின்றத சுத்தமாக தெரில. நீங்கள் பார்த்துட்டே சொல்லுங்கள் பேரா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டில் ஒரு பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினோம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராட்டி புறா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி இருந்தேன். சீக்கிரமாக மெசேஜ் பண்ணுவாங்க, நம்ம அவங்ககிட்டே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பட் யாருமே ரீப்ளே பண்ணல. பட் இருந்தாலும் ஓகே தான். பெட் ஷாப்பில் வாங்கின பேரும் நல்ல ரிசல்ட் தான் கொடுக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ தெரிஞ்சிருக்கும். மேல் பார்த்திங்கன்னா ரைட்டில் நிற்கி, ஃபீமேல் பார்த்திங்கன்னா தலையில் வெள்ளை, அதாவது கழுத்து வரைக்கும் வெளில இருக்குது. மற்றபடி இந்த சப்ஜாம்பாங்க இதை. அதாவது தவுடால் தான், ரோமர் கூட இல்லை. ரோமர் இப்போ மேபி எல்லா புறாவும் ரோமர் கிராஸில் தான் வந்து எடுக்காங்க. அதனால் இவங்களும் பார்த்திங்கன்னா தவுடால்னு சொல்கிறோம். 4மே தவுடால் தான். நம்ம வாங்கின 6மே தவுடால் தான். நான் வந்து அடுத்த வீடியோவில், அதாவது இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன் நான் 6ஐயும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம கேஜி எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னு. இந்த வாசலில் டோர் அப்படியே தான் இருக்குது. பட் அந்த சுற்றி வந்து ஆணி போட்டிருந்தோம். அந்த ஆணியெல்லாம் பிடுங்கிட்டு நம்ம பெரிய டோர் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். சைடு நம்ம கொண்டி வச்சு அதில் ஒன்று சொருத்து வைக்கிறத பூட்டு போடுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே உள்ள கேஜில் 4 பேர் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பட் இப்போதைக்கு இந்த ஒரு பேர் தான் இருக்காங்க. அடுத்த பேர் நம்ம வந்து போட்டோம். இந்த லாஸ்ட்டாக ஒரு பேர் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேரையும் உள்ளே போட்டோம். சரியான சண்டையாயிருச்சு. ஏன்னா இந்த பேர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கூறு, அதாவது மேல் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கூவி இந்த குமாளிக்கும்பாங்க அந்த மாதிரி. இப்போ ரியாக்ஷனே இல்லை பார்த்திங்களா. ஆனால் இப்போ வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ரொம்ப சண்டை போடுறாங்க அந்த பேர். ஏன்னா இப்போ வாங்கின பேர் 2மே மேலா இல்லை பேர் தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. 2மே மேல் மாதிரியும் தெரியுது. அந்த ஒரு காசின்னு வாங்கினேன், அதாவது ஒரு ப்ரௌன் கலரு. அது வந்து ஃபீமேல்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் மேல் மாதிரி குமாலிக்குது லைட்டாக. பட் இன்னும் தெரில. ஒன் வீக் ஆகட்டுன்னு விட்டுருக்கேன். பட் மேபி பேர் ஆகிட்டு அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் ரெகுலராக வந்துட்டுருக்கு. அதை பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. சேனல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி உள்ள பேர் வந்து இன்னுமே எக் வைக்கல. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு பேர் ஆகிட்டு மாற்றுது. பட் இன்னும் எக்கே வைக்கல. பட் நம்ம இப்போ ரீசெண்டாக வாங்கின பேர் அல்டிமேட்டாக சீக்கிரம் டப்புன்னு எக் வச்சிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது அந்த கேஜும் சொல்ல போனால். அது எலித்தோலையும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா பெருச்சாலி உள்ளே வந்து கொஞ்சம் அந்த மண்ணெலாம் தோண்டி இருக்குது ரைட் சைட்லாம். அதுக்கான செங்கல்லாம் வச்சுருக்கோம். பட் அந்த எலித்தோலை வந்து இப்போ இருக்குது. அப்படி இருந்தாலும் இது வந்து நல்லா எக் வச்சிட்டாங்க. சீக்கிரமே எக் ஏச்சும் ஆவாங்க. அதாவது புறா வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு பேர் வாங்கி வளர்க்க வேண்டாம் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பேர் அப்படிங்கிறச்சில நிறைய புறா வளர்க்குறவங்க வீட்டை தேடி தான் போவோம் அப்படிம்பாங்க. மேபி இந்த நம்ம ரெக்கை வளர்ந்துட்டு அப்படின்னாலும் பறந்தாலும்
நிறைய புறா வளர்க்குறவங்க இடத்துக்கு தான் போகும் அப்படிம்பாங்க. அதனால் ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் வாங்கி வளர்த்துங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் நம்ம வந்து ஒரு 3 பேர் இல்லை 4 பேரில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு 3 பேர் வாங்கியாச்சு. மேபி இன்னொரு பேர் வாங்கினாலும் நான் கண்டிப்பாக அடுத்த அப்லோட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு நம்ம சிம்லாச்சாரியா வந்து சேல்ஸ் ஆகிட்டாங்க. அதை நான் சொல்லவே இல்லை வீடியோவில். நான் வீடியோவிலே கேட்டிருந்தேன், அதாவது இங்கே லோக்கல் யாராவது வேணாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அது சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க, ப்ரோ என்கிட்ட சொல்லிக்கலாம்ல ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்ட்டு. நான் வந்து சேல்ஸ் பண்ண அடுத்த நாள் அவங்க கால் பண்ணாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு தான் சேல் ஆச்சு. நம்ம வாங்குறதே 5800க்கு வாங்கினோம். பட் 6000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆச்சு. கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த நம்ம சொல்லியிருந்தோம் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, வெளியில் அவுத்துடைய பயமாக இருக்குது, களவு போகுது அப்படின்ட்டு. அதனால நம்ம வந்து சேல்ஸும் பண்ணோம். இப்போ வீடியோவில் பார்த்தா தெரியும் மேல் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் ரெண்டுமே நல்ல ஒரு ஆக்டிவ் ஆகிட்டு நல்லா குமாலிக்குது. பட் இன்னும் இந்த பேர் பார்த்தீங்கன்னா எக் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இன்னுமே எக் வைக்கல, இன்றைக்கி முதற்கொண்டு எக் வைக்கல. ஆனால் ஃபீமேல் மேல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே கேஜுக்குள்ளே தான் போவாங்க, கரெக்டாக ஒன்று போல நிற்பாங்க. பட் இன்னும் எக் வைக்கல. சீக்கிரமே எக் வச்சுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எக் வச்சோட நான் சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குமாலிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 மேலும் இந்த நிற்கிற 2மே மேலு, அங்கே நிற்கிற 2மே ஃபீமேலு. அந்த லெஃப்ட் சைடு நிற்கிற ஃபீமேல் தான் எக் வச்சுருக்காங்க, கொஞ்சம் மேலே வச்சுருக்காங்க. அதனால் அதுக்கும் மேலே ஏற சிரமமாக இருக்கும். 2 செங்கல் வச்சு தான் வச்சுருப்போம். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். மேபி ஒரு 2 கிளச்சு, அதாவது ஒரு 2 சிக்கு இல்லை 4 சிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெக்கையாக ரெடி பண்ணுவோம். 5:30க்கு நம்மள்ட்டேருந்து வெளியிலே போக வேண்டாம்னு சொல்லி வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம வந்து ஒரு வாட்டி அனுபவப்பட்டோம். நம்ம சேனலில் நம்ம போன வீடியோவில் தெரியும். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து புறா வாங்கியிருந்தோம். மொத்தமாக ஒரு 4 பேர்கிட்ட வாங்கி வச்சுருந்தோம். அது வந்து ஒரு பூனை வந்து தொல்லை பண்ணிவிட்டு, பட் இருந்தாலும் அது பறந்து போயிடுச்சு எல்லாமே. ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பேரும் உங்களுக்கு தெரியும், மேல் எந்த அளவுக்கு குமாலிக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த மேல் குமாலிஸ்ட்டு ஒன்று 10 வருது பார்த்திங்கன்னா, அதை நம்ம இப்போ ரீசெண்டாக வாங்கினது பரிகருப்பில் மேலு. ஃபீமேல் பார்த்திங்கன்னா அந்த காசின் ப்ரௌன் கலர் நிற்க பார்த்திங்கன்னா அந்த வருதில் இதுதான் அந்த ஃபீமேலு. நான் சொல்லியிருந்தேன் இந்த 2 பேர்டு தான் இப்போ ரீசெண்டாக வாங்கினோம். இந்த ரெக்கே உதறிச்சு பார்த்திங்களா, அதான் ஃபீமேல்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். இது ஃபீமேலா மேலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இல்லை இது மேல் தான் அப்படின்னா வந்து நம்ம மாத்திர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 மேலே வந்து வச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா 1 மேலு 1 ஃபீமேல் வந்து ரெடி பண்ணணும். சீக்கிரமே ரெடி பண்ணிட்டு 3 பேரை இப்போதைக்கு நம்ம செட் பண்ணுவோம். செட் பண்ணிட்டு அடுத்த பேர் வாங்குவோமா இல்லையா அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட சொல்கிறேன், வாங்கினாலும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஜுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு உள்ளது இப்படி தான் கவர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா ரொம்ப தொல்லை பண்ணும் பூனை எலி அப்படின்றதுனால இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பேரை பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டிருக்கோம். நேற்று நான் வாங்கிட்டு வந்தேன் பேர், 2யும் ஒன்றா போட்டோம். சண்டை ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மேல் அண்ட் ஃபீமேல் வந்து உள்ளே போட்டிருக்கேன். அதாவது மேல் அண்ட் ஃபீமேலான்னு தெரில, அவள் இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு தான் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக அடைச்சி வச்சு பார்ப்போம் பேர் ஆகிட்டா இல்லை 2 மேல் தானே அப்படின்னு சீக்கிரமே பார்த்து நான் வந்து அடுத்த அப்லோடில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வெளியில் இறக்கி விட்டோம். எல்லாமே ஒன்று அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிட்டுருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா பேர் மணி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இது பார்த்திங்கன்னா உள்ள அடைச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 2ம் வெளியில் வந்து இற சாப்பிடுச்சில, அந்த மேல் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒன்றுமே இற சாப்பிட விட மாட்டேங்கி. அதனால் இது இற நல்லா சாப்பிட்டுக்கிட்டுன்னு விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க. இவங்க தான் அந்த பேர், எக் வச்ச பேர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2வது எக் வந்து லே பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து நோட் பண்ணி கரெக்டாக 18 நாளில் எக் வந்து ஹேட்ச் ஆகும். அதுக்கடுத்த சீக்கிரமே நல்லா சிக்கை வந்து க்ரோத் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன அப்லோடுங்கிறத நான் புறா அப்லோடில் கண்டிப்பாக நான் அடுத்த அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸ்லேயே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த அப்லோட சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். சீக்கிரமே லவ் பேர்ட்ஸ் அப்டேட் வரும். அதே மாதிரி சிக்கு அப்டேட்டும் சீக்கிரமே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ஸ் அண்ட் பெட்ஸ் வளர்க்குற 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.